ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எதிர்த்து நிற்கிற சகல காரியங்களிலேயும் ஜெயத்தை நமக்கு கட்டளையிட ஆண்டவர் விரும்பித்தால் இந்த காரியத்தை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நம் ஆண்டவரை உண்மையாய் நேசித்து உண்மையாய் தேடி அவரை உண்மையாய் பின்பற்ற நினைக்கும் பொழுது பல பாடுகள், சோதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் வரும், பிசாசுடைய கிரியைகள் நம்மை எதிர்த்து நிற்கும். ஆனால் அவைகளை மேற்கொள்வதற்கு பலனையும் கிருபையையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். நமக்கு தெய்வத்தினுடைய பெரிய அனுக்கிரகம் இதுதான். நம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். யார் எனக்கு உதவி செய்வார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யார் எனக்காக உதவி செய்வார், எனக்காக இந்த காரியத்தில் ஒத்தாசை தருவார் என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி காரியங்களை நடப்பிக்கிறார். அதை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது. சத்ரு பிரபாவங்கம் போல வருகிறானா? கவலைப்படாதுங்க. குடும்பங்களுக்குள் பிரச்சனையை கொண்டு வரும்படி எத்தனைத்துக் கொண்டிருக்கிறானா? அதை முடக்கி ஜெபம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர். அவருடைய யுத்தம் வித்தியாசமானது. கர்த்தருடைய யுத்தம் பயங்கரமானது. கர்த்தருடைய யுத்தம் மேன்மையானது, மகிமையானது, ஆசீர்வாதமானது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நாம் நினைக்கிறபடி ஆண்டவர் யுத்தம் செய்ய மாட்டார். யுத்தத்தில் 3 வகை இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது யுத்தத்தில் வெற்றி நமக்கு கிடைக்கும். நாம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும் பொழுது யுத்தத்தில் வெற்றி நமக்கு கிடைக்கும். நாம் கர்த்தரை முன்னிறுத்தி யுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு யுத்தத்தில் வெற்றியை தருவார். இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆதாரங்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய யுத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவர் நான் யுத்தம் பண்ண போகிறேன், உனக்கு விரோதமாய் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் வருவார். சொல்லாமல் ஒன்றையும் ஆண்டவர் செய்துவிட மாட்டார். தேவனுடைய ஜனங்கள் அவருக்கு உண்மையாய் காத்திருக்கும் பொழுது சத்துரு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு பயப்படாத, நான் உனக்கு துணை நின்று அவனை முறியடிப்பேன். இது ஆபிரகாமுக்கும் சொன்னார், யோசுவாவுக்கும் சொன்னார், மோசேக்கும் சொன்னார், தாவீதுக்கும் சொன்னார். எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா மனிதனுக்கும், தேவனை தேடின எல்லாருக்கும் கர்த்தர் சொன்னார். இப்ப புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல தானே அப்படி, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல 27, 28வது அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுல் ஒரு கப்பல் பிரயாணத்தில் இருக்கிறார். ரோமாபுரியை நோக்கி கப்பலில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் ரோமாபுரியை நோக்கி போகிற வழியில் அவருடைய கப்பல் ஒரு பெரிய காற்றில், புயலில் அடிபட்டு அது நாசமாக போகிறது. அது ஒரு வகையான யுத்தம், அது ஒரு வகையான போராட்டம், அது ஒரு வகையான நெருக்கடி. இந்த நெருக்கடியில் 13 நாட்கள் ஒருவரும் புசிக்கவில்லை. சூரியனை காணவில்லை. மழை, அவ்வளவு மழை பெய்து ஊற்றி கொட்டுகிறது. கடலில் இவர்கள் மாட்டி இருக்கிறார்கள். 276 பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறார். பட் பவுல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பொழுது ஆண்டவர் சொன்னார், கப்பற் சிதமே அன்றி உயிர் சிதம் ஒன்று வராது,
நீ கவலைப்படாதே, நான் உன் நிமித்தம் இவர்கள் எல்லாம் தருகிறேன், நீ மகிழ்ச்சியா நீ சாப்பிட்டு துக்கமோ நீ சாப்பிடாம இருக்கக்கூடாது, சாப்பிடு என்று சொன்ன பொழுது பவுல் எழும்பி சாப்பிடுகிறார். ஆனால் நீங்க பாருங்க, கப்பர் சேதம் வந்துச்சு, எல்லாரையும் கொன்றுவிட வேண்டும் என்று இருந்த அந்த நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி அவனவன் பிடித்து கரையேற வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனவன் அந்த கடலில் குதித்து சில கம்புகளை சில கட்டைகளை பிடித்து கொண்டு கரையேறி விட்டார்கள். கர்த்தர் ஒருவரும் அவர்கள் அழிந்து போகாதபடி எல்லாரையும் காப்பாற்றி கரைக்கு கொண்டு சேர்த்தார். ஆனால் அவருடைய யுத்தம் வித்தியாசமானது. நம்ம ஆண்டவருடைய யுத்தம் இருக்கிறதே அது ரொம்ப வித்தியாசமானது. சத்ருவுக்கு விரோதமாக அவர் எழும்பி வரும்பொழுது அவருடைய யுத்தம் வேறு மாதிரி இருக்கும். அவர்களே அடித்து மாய்ந்து கொள்வார்கள். அவர்களே அடித்து மாய்ந்து கொள்ளுகிறதை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். கிதியோன் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்ன பொழுது மோவாப் அவர்களுக்குள்ளே அடித்து மாய்ந்து கொண்டார்கள். இதுதான் கர்த்தர், இதுதான் ஆண்டவர். நாம் நினைக்கிறபடி யுத்தம் நடத்த மாட்டார். பார்வோனுடைய சேனைகளும் இஸ்ரவேலுக்கு பின்பாக வந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய யுத்தம் கடலில போட்டு அவர்களை அமுக்கி மூடிவிட்டார். கடலில் அவர்களை மூழ்கடித்து விட்டார். முடிந்தது. அவருடைய யுத்தம் வித்தியாசமானது. நாம் இப்படித்தான் ஒரு யுத்தம் செய்வார் இல்லை, அவர் வழி வேறு, நாம் நின்னுகிறபடி அல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அவருடைய கருத்துல ஒப்புக்கணும். யோசுவா சொல்லுகிறான், யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நாங்கள் பட்டயத்தினால் கொன்றவர்களை விட கர்த்தர் கல்மழையினால் அநேகரை கொன்று போட்டார். அவர் யுத்தம் வித்தியாசமானது. நாம் ஜெபிக்க மட்டும்தான் செய்ய வேண்டும். யோசுவா ஜெபம் பண்ணினான். யோசுவா கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் மீதியை பார்த்து கொண்டார். ஆண்டவர் மற்ற காரியங்களை அவர் பார்த்து கொண்டார். உங்களுக்கு விரோதமா எனிமீஸ், சத்துருக்கள் எழுப்பி நிற்கிறாங்களா? நீங்க நேரடியா போய் எனக்கு விரோதமா எழுப்பி நிக்காதீங்க. நீங்க முழங்கால் படிட்டு கரத்தை உயர்த்தினா போது பரலோகம் அதை கவனித்து யுத்தம் அவர் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. அவர் வாக்கு பண்ணினபடி அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். இப்ப ஜெயத்தை தருவார்ல. கர்த்தர் யுத்தம் செய்யறாருன்னு நமக்கு வெற்றி தானே. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் அப்படின்னா நமக்கு ஜெயம் தானே. ஒரு சகோதரி இப்படி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க ஜெபிக்க வருவாங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்களுக்கு எனக்கு விரோதமா செய்யறாங்க, இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டாங்க, என் குடும்பத்துக்கு எடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒன்றும் நடத்தக்கூடாது. நான் சொல்லுவேன், நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கேட்கிறார், யாருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை கர்த்தர் பராமரிக்கும்படி நம்ம ஜெபம் பண்றோம். உங்களுக்கு யார் தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் போய் சொல்ல முடியாது, இவங்களை அடித்து போடுங்க, அவங்கள நிர்மூலமாக்குங்க, இவங்களை பூமியில் இராதபடி பண்ணுங்க, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அவங்கள கர்த்தர் அவங்க மேல ஆண்டவர் ஒரு தீங்கும் வரக்கூடாது, அது நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் என்ன செய்வார் என்று அவருக்கு தான் தெரியும். நாம் ஜெபிக்கிறோம், நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோம், அவங்களுடைய தப்பிதங்கள், அவங்க குற்றங்களை நாம் மன்னிக்கிறோம். ஆனால் யுத்தம் கர்த்தருடையது. மோசே தன் வீட்டாரோடு தன் அக்கா, அண்ணன், ஆரோன், மீரியாம் இவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மீரியாம் திடீரென்று மோசேயை அவள் வந்தபடியெல்லாம் திட்டிவிட்டார். உடனே அடுத்த நிமிடம் அவளுக்கு குஷ்டம் பிடித்தது. கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது. மோசே கெஞ்சுகிறார், அவ பேச தெரியாம பேசுறாள், அவ எதுக்கு இப்படி பேசுறான்? உன்ன நீ என்னுடைய தாசன், உன்னை பேச நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ கெஞ்சுறா, சரி 7 நாள் கழிச்சு அது சரி பண்ணி தரேன். அப்ப பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, யுத்தம் பண்ணுகிறவரும் உண்டு. அதனால் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்களை
தேவனுடைய கரத்தில் சொல்லி விட்டு மற்ற காரியங்களை பாருங்கள். அவர் உங்களுக்காக வாக்கு பண்ணபடியே யுத்தம் பண்ணுவார். இந்த காலவெளியில் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிறவர். ஜெயத்தை மாத்திரம் நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். ஆண்டவரை துதியுங்கள். பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை வழி நடத்துவார். ஆமென்.